கிரெடிட் கார்டு இருக்குது பார்த்துக்கலாம், கிரெடிட் கார்டு இருக்குது பே பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, இதுக்கு கிரெடிட் கார்டு இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு நீங்கள் எல்லாமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கிரெடிட் கார்டுனால எவ்வளோ பிரச்சனை வருது, அது எவ்வளோ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நிறைய லூஸ் பண்ணுவீங்க காசு. என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 10 மிஸ்டேக்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த 10 மிஸ்டேக்ஸ் தான் மோஸ்ட்லி இங்கே இருக்க எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த 10 மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோரும் நல்லாயிருக்கும், உங்கள் கையில் நிறைய காசு நிற்கும். அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, கிரெடிட் கார்டை வந்து இன்கம் மாதிரி பார்க்குறது. ஏதோ உங்களுக்கு இப்போ கிரெடிட் லிமிட் வந்து 5000னா உங்களுக்கு 5000 சம்பளம் வர மாதிரி நீங்கள் பாட்டுன்னு ஃபோன் வாங்குறது, ட்ரிப்பு போகிறது, வெளியில் நிறைய சாப்பிட்றது, செலவு பண்ணுறது. அது எனக்கு ஆக்சுவலி அந்த கான்செப்டே புரியல. கிரெடிட் கார்டுனா அது ஒரு இன்கம் கிடையாது, அது ஒரு கடன். கிரெடிட்ன்றது ஒரு கடன். கடன் வாங்கி அந்த காசை செலவு பண்ணப்போ அந்த காசை நீங்கள் பே பண்ண போகிறீங்க. இதுதான் இது. அது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இன்கம் மாதிரி யூஸ் பண்ணி ரொம்ப லக்ஸரியாக ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு காசு கட்ட முடியாமல் மினிமம் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏறி அதுக்கப்புறம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏறி இது ரொம்ப தெரியல எப்படி சொல்கிறதுனே. ஆனால் வந்து அது இன்கம் மாதிரி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப தப்பு. செகண்ட் என்னென்னா, மினிமம் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுறது. அதான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஒரு $2000 வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களை அந்த டைமில் வந்து வேலை போயிருக்கும், இல்லை கையில் காசு இருக்காது, இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்துருக்கும். மினிமம் அமௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் எல்லா பேங்க்லேயுமே. $10 $15 மினிமம் அமௌண்ட்னு பண்ணும். அதை மட்டும் பே பண்ணுறது. அதை மட்டும் பே பண்ணால் அடுத்த மாதம் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போடுறது. மினிமம் அமௌண்ட் மட்டும் சில பேர் பே பண்ணிட்டுலாம் இருப்பாங்க. அது என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமாக குறைக்கும், கடன் ஏறிட்டே போகும். ஒரு வாட்டி நீங்கள் $2000 இருப்பீங்க, $10 மினிமம் பே பண்ணுவீங்க. அது 2000 அடுத்த மாதத்துக்கு கண்டினியூ ஆகும். அடுத்த மாதத்துக்கு வேறு செலவுலாம் வரும், திரும்ப கிரெடிட் கார்டு ஆட் ஆகும். அது வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து கிரெடிட் ஸ்கோரும் டேமேஜ் பண்ணுறீங்க, உங்களோட அமௌண்ட்டும் கம்மியாகுது. மூணாவது என்னென்னா, பேமெண்ட் டியூட்டியை மறக்கிறது. அது எப்படி மறக்க முடியும்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல. ப்ரீ ஆத்தரைஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதுவும் பண்ணலாம். ஆனால் சில பேர்லாம் நான் பார்க்குறேன், கிரெடிட் டேட்டை மறந்துட்டேன், இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிட்டாங்கன்னுவாங்க. அது சாதா விஷயம் கிடையாது. வந்து கிரெடிட் நீங்கள் பே பண்ண மறந்துட்டீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமாக ட்ராப் ஆகும். ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் பிடிப்பாங்க, அதுவும் நல்லாவே இன்ட்ரெஸ்ட் பிடிப்பாங்க. இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை. இதுவும் நிறைய பேர் இங்கே பண்ணுறாங்க. நாலாவது என்னென்னா, கேஷ் அட்வான்சஸ். இந்தியா காசு அனுப்பணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கேஷை வித்ட்ரா பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. ஏன்னா கேஷ் அட்வான்சஸ்க்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் ஃபீஸ் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் இருக்குன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. இது வந்து கிரெடிட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராக ட்ராப் பண்ணிவிடும், பயங்கரமாக குறைச்சி விட்ரும். நீங்கள் கிரெடிட் லிமிட் 5000னா நீங்கள் 5000 கேஷ் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா காலி, கிரெடிட் ஸ்கோர் காலி. திரும்ப நீங்கள் கார் வாங்க முடியாது, வீடு வாங்க முடியாது, எல்லாமே முடிஞ்சிடும். இது வந்து கேஷ் அட்வான்ஸோட பிரச்சனை. அப்புறம் என்னென்னா, 5th மிஸ்டேக் என்னென்னா, டூ மச் ஆஃப் த கிரெடிட் லிமிட் யூஸ் பண்ணுறது. ஒன்று கிரெடிட் லிமிட்டை தாண்டி யூஸ் பண்ணுவாங்க சில பேர், அது பயங்கர மிஸ்டேக்கு. 5000னா 5000 தீர்த்துடணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது இப்போ வந்து கிரெடிட் லிமிட் 5000, ஆனால் அந்த மாதம் செலவே 3000 தான் இருக்கும். ஆனால் அப்படியே கை பரணும். ஓகே, ஒன்று 2000 லிமிட் இருக்குன்னு சொல்லிட்டு டேப் பண்ணி அது லிமிட்டை இருக்கணும். கிரெடிட் லிமிட்டை தாண்டி யூஸ் பண்ணாத கிரெடிட் ஸ்கோர் குறையும் கிடையாது. கிரெடிட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலே கிரெடிட் ஸ்கோர் குறையும். ஏன்னா நீங்கள் லோன் தரப்போ, கார் லோனோ இல்லை வீடு லோனோ தரவனுங்க, எவ்வளோ தூரம் நீ கிரெடிட்டை யூஸ் பண்ணுறதா பார்ப்பாங்க. நீங்கள் இன்னும் ஃபுல்லாகவே கிரெடிட் கார்டே நம்பி இருக்கான்னு பார்த்தா உங்கள் லோனுக்கு ரொம்ப சில இதெல்லாம் ரொம்ப கேன்சல் ஆகிடும். நான் என் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கார் வாங்க போனால் அவன் கிரெடிட் ஸ்கோரை பார்த்துட்டு நீ கிரெடிட் கார்டே நம்பி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கார் லோனே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் நடக்குது. ஓகேங்களா. 6th மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் வந்து பேலன்ஸை கேரி பண்ணிட்டே இருக்குது. நீங்கள் வந்து சொல்ல அந்த மாதிரி தான், பேமெண்ட் மட்டும் பண்ணி அடுத்தது பேலன்ஸ் தள்ளி போகிறது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் ட்ராப் ஆகும், நீங்கள் ப்ரெஷர் ஆகும், இது எல்லாமே நடக்கும். இது ஒரு மிஸ்டேக் எல்லாரும் பண்ணுவோம். 7வது மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்கு நான் சொல்லும் போது ஆக்சுவலி எனக்கு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ரிவார்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் கிரெடிட் கார்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் இது என்ன கேட்டகரி இவங்கெல்லாம் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது எப்படி பாயிண்ட்ஸ் அதிகமாக தருவாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஃபியூச்சரில் 1 வருஷம் கழிச்சு போட போகிறேன், அப்போ நான் இப்போ நிறைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணேன்னா வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் கரெக்ட் ஆகும், அதை வச்சு நான் ஃப்ளைட் டிக்கெட் போடணும். எனக்கு என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அது ரொம்ப தப்பு. என்னென்னா, நீங்கள் கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ண வைக்கிறது தான் பேங்க்ஸ் வந்து இந்த ஆஃபர்லாம் தராங்க. நீங்கள் கிராசரிஸ்க்கு 4% கேஷ்பேக், இந்த இதுக்கு ரிவார்ட்ஸ் கேஷ்பேக் இருக்குது, இதுக்கு வந்து பெட்ரோல் போட்டிங்கன்னா வந்து இந்த கேஷ்பேக் எல்லாமே சொல்லுவானுங்க. ஆனால் வந்து இது எல்லாமே பேங்க் வந்து நம்மளை ஒரு ட்ராப்பில் மாட்ட வைக்கிறது, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நல்லா கிரெடிட் கார்டை ஃபுல்லாக டேப் பண்ணி எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதோ ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து ரிடீம் பண்ணுறதோ வந்து பண்ணுவோம். இதெல்லாம் ஆக்சுவலி பண்ணக்கூடாது, இது பெரிய மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறது, ரிவார்ட்ஸ்க்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது.
எய்த் மிஸ்டேக் என்னன்னா ஆனுவல் ஃபீஸை வந்து நிறைய பேர் இக்னோர் பண்ணுறாங்க. ஆனுவல் ஃபீஸ்னால் என்னன்னா, சில பேர் வந்து கிரெடிட் கார்டை வந்து ஐயருக்கு வந்து நிறைய கேஷ்பேக் வருது இல்லை நிறைய இதுன்னு சொல்லுவாங்க. அதை மோஸ்ட்லி அது வாங்கணும்னு அவசியமே கிடையாது. சில பேர் லான்ச் இருக்குன்னு லான்ச் ஆக்சஸ் வேணும் ஏர்போர்ட்லன்னு சொல்லிட்டு சில கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. அது ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா $120 $110 இருக்கும். ஆக்சுவலி அது கிரெடிட் கார்டு அங்கே வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இந்தியாவில் போயிட்டு ஒரு நல்ல பேங்க்கில் போயிட்டு கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவே மோஸ்ட்லி ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நீங்கள் லான்ச் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆக்சஸ் இருக்கும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அது. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் நீங்கள் இங்கே வாங்குனீங்கன்னா $120 பர் இயருக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அது அவ்வளோவா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் இந்தியா போனீங்கன்னா பெரிய விஷயம், இல்லை வருஷத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா பெரிய விஷயம். அந்த ஒரு நாளைக்காக நீங்கள் $120 லான்ச் ஆக்சஸ் எடுக்கிற மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப வேஸ்ட். அது $120 ஒரு வருஷத்துக்கு பார்க்குறீங்க. அது 5 இயர்ஸ்க்கு என்னவா இருக்கும்னு பாருங்கள், 10 இயர்ஸ் கழிச்சு என்னவா இருக்கும்னு பாருங்கள். இதுதான் ஆக்சுவலி எல்லாரும் பண்ணுற தப்பு. சின்ன சின்னதாக சேர்த்தா தான் கடல் மாதிரி ஆகும். ஆனால் அது யாருமே வந்து சின்ன சின்னதாக சேர்க்கறதே கிடையாது. அப்படியே வந்து $10 தானே, $120 தானே, வருஷத்துக்கு $120 தானே, வருஷத்துக்கு $120 அப்போ ஒரு மாதத்துக்கு $10 தானே, பிரச்சனை எல்லா இதுதான் தப்பு ஆக்சுவலி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9th என்னன்னா ப்ரொமோஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸை பார்த்துட்டு கிரெடிட் கார்டை தப்பாக யூஸ் பண்ணுறது. எல்லாருமே வந்து பேங்க் வந்து ஒரு கிரெடிட் கார்டை செல் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் ப்ரொமோஷனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று காட்டுவாங்க. இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து $120 தருவோம், இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $500 பண்ணுவோம். ஆனால் அந்த பர்ச்சேஸ் நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க அது எல்லாமே ஒரு ட்ராப் தான். என்ன பண்ணுவானுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை வாங்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கோ 6 மந்த்ஸ்க்கோ நல்ல ஆஃபர் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஆஃபரை தூக்கிடுவாங்க. அதுக்காக நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குவீங்க. என்ன தப்புனா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு கிரெடிட் ஸ்கோர் வச்சிருக்கீங்க, கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்கினா இன்னும் லைட்டாக ஸ்கோர் ட்ராப் ஆகும். ஏன்னா அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா லிமிட் உங்களுக்கு தராங்க. அப்புறம் இன்னொரு ப்ரொமோஷன் ஆஃபர் பார்த்து இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்க. கிரெடிட் கார்டு மல்டிபிளாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமாக ட்ராப் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு முக்கிய விஷயம். ஒரு கிரெடிட் கார்டு இல்லை 2 கிரெடிட் கார்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணால் போதும். சில பேர் 3-4 கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க, பயங்கரமாக ஸ்கோரை ட்ராப் ஆக்கி விட்டுரும். கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. அது எல்லாருமே ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் 650, சில பேர்லாம் நேற்று ஒருத்தவங்களை பார்த்தேன், அவங்களோட ஸ்கோர் வந்து பார்த்தா 585. நான் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, 585 ஸ்கோர்லாம் இருந்தால் ஒன்றுமே கிடைக்காது, கார்டு லோன் எதுவுமே பண்ணாது. மினிமம் மினிமம் 700+ இருந்தால் மட்டும்தான் கிரெடிட் ஸ்கோர் நல்ல ஸ்கோர்னு அர்த்தம். மினிமம் 700+. ஆனால் நீங்கள் வந்து கிரெடிட் ஸ்கோரை கிரெடிட் கார்டை வந்து வெறும் கடன் மாதிரி யூஸ் பண்ணி ஏதோ இன்கம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு பயங்கரமாக கிரெடிட் ஸ்கோரை டேமேஜ் பண்ணது. அதுக்கப்புறம் கார் லோன் கிடைக்கல, வீடு லோன் கிடைக்கல. ஏன் இப்போல்லாம் ரெண்ட்டு கூட வந்து கிரெடிட் செக் பண்ணுறாங்க. ரெண்ட்டுக்கு ஒரு நல்ல ரெண்ட்டுக்கு போனீங்கன்னா கூட, ஒரு அப்பார்ட்மெண்ட் காண்டோக்கு போனீங்கன்னா கூட கிரெடிட் செக் பண்ணுறாங்க. ஸோ கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் 10th விஷயம் என்னன்னா, கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் ரிவ்யூவே பண்ணாமல் இருக்குது. இது நிறைய பேர் ஆக்சுவலி பண்ணுவாங்க. என்ன தெரியுமா ஆக்சுவலி எல்லாரும் பண்ணுற தப்பு? கிரெடிட் கார்டில் வந்து காஃபி வாங்குறது, டிம் ஹார்ட்டன்ஸ் காஃபி வாங்குறது எல்லாமே ஓகே. ஆனால் அதை ரிவ்யூ பண்ணுறதில்ல. நம்ம என்ன நினைப்போம், ஒரு நாளைக்கு $3 தானே ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு $4 தானே ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு $5 ஸ்பெண்ட் பண்ணுறோம் சொல்லி காஃபி வாங்கிடும். ஆனால் யோசிச்சு பாருங்க, 1 மந்த் ஃபுல்லாக நீங்கள் காஃபி குடிக்கிறீங்கன்னா $5 ஒரு காஃபினே வச்சுக்கீங்களேன். 5 × 12 எவ்வளோ? $60. அது வந்து நான் சொல்கிறது 12 டேஸ்க்கு மட்டும். அப்போ 30 டேஸ்க்கு எவ்வளோ ஆகும்? இந்த கணக்கு பார்த்தாலே எவ்வளோ நீங்கள் வருஷத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு கணக்கே இல்லாமல் காசு போகும். நீங்கள் வந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே டிம் ஹார்ட்டன்ஸ் இருக்கும், ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு காஃபி ஷாப் இருக்குன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு காஃபி குடிக்க தோணும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் காஃபி வீட்டில் வாங்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய மிச்சப்படுத்தலாம். அதுவும் நிறைய பேர் தவறு. சரி, காஃபியை விட்டுருங்க. என்னன்னா கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் ரெகுலராக ரிவ்யூ பண்ணணும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்ம காசை எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்குன்னு சில ஆப்ஸ்லாம் கூட இருக்குது. அது நீங்கள் அதை ஆப்பை வந்து கார்டோட இன்டிகிரேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ட்ராவலுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து ஃபுட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, வெக்கேஷனுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, தேட்டருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதுவே பிரித்து ஒரு பை சார்ட் போட்டு கொடுத்துரும். அது ஆக்சுவலி சூப்பராக அது ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்களே ரிவ்யூ பண்ணி கூட கற்றுக்கலாம். ஓகே, இந்த மாதம் வந்து $600 செலவு பண்ணியிருக்கேன், எதுக்கு என்ன போயிருக்கு. அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இப்படி சிக்கனமாக இருக்கும். அது சிக்கனம் கிடையாது, ஆக்சுவலாக சிக்கனம் கிடையாது. உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபாலோ ரூல்ஸ் வந்து இதுதான். நீங்கள் என்னென்னத்துக்குலாம் செலவு பண்ணிக்கணும் செக் பண்ணிங்கன்னா, சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் பண்ணி பாருங்களேன், உங்கள் கிரெடிட் ஸ்கோரும் நல்லாயிருக்கும். உங்களுக்கே நிறைய காசு சேவ் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்காக நம்ம செலவு பண்ணுறோமா, இவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற காரணமே ரெகுலரான பட்ஜெட் இல்லாமல் ட்ராக்கிங்கே இல்லாதனால தான். உங்களுக்கு கணக்கே இருக்காது. உங்கள் கண் எதிர்க்க நிறைய காசு போகுது. இப்போ உங்கள் கண் எதிர்க்க வந்து ஒருத்தன் காசு திருடின்னு போனால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அந்த விட மாட்டீங்க தானே. இதே தான் கணக்கு. ஆனால் வந்து உங்களுக்கு தெரியாமல் திருடின்னு போனால் உங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் நீங்கள் கிரெடிட் ஸ்கோரை இந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ட்ராக்கே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாமல் அது போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதனால திருட்டு இருப்பான். நீங்கள் ஒன்ஸ் திருடுறதை பார்த்துட்டீங்கன்னா, அதாவது நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைச்சிருவீங்க. டிஃபால்ட்டாக குறைச்சிருங்க. கண்ணு இவ்வளோ காசு போகுது, நம்ம இவ்வளோ செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் வரும். கண்ட்ரோல் வச்சு டிசிப்ளின் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கிரெடிட் ஸ்கோரும் நல்லாயிருக்கும்.
உண்மையிலேயே நீங்கள் வாங்குற சம்பளம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பெருசாக செலவு பண்ண தேவையில்ல. எல்லாமே லைஃப் என்ஜாய் பண்ணலாம், லக்ஸரியாக இருக்கலாம், எல்லாமே ஓகே. ஆனால் அதுக்கான லிமிட் இருக்குது. உங்களுக்கான சேலரி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.